This video sponsored by BuyMode mobile app. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி 10வது புக்கில் கேட்கிறதா என் குரல் காற்றாலையை பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தொல்காப்பியர் உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்துக்கொள் எனக்கு பெருமையே. திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாய்நலை நீடிக்கும் என்று கூறியுள்ளார். பிற்கால ஔவையார் தம் குரலில் வாழ்வுதாரணை எனும் அதிகாரத்தில் சிறப்பித்துள்ளார். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு என்பதற்கு கொணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். பல பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாத தென்றல் விடு தூது என்னும் சிற்றிலக்கத்தில் பெண்ணொருத்தி என்ற பாடல் தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறேன் என்று பாடப்பட்டுள்ளது. மேற்கு என்பதற்கு கொடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று என்று அழைக்கப்படுகிறேன். இந்த தெரியுமா பாக்ஸ் இப்பாலஸ் பருவக்காற்றை பற்றின விவரங்களாக இருக்கும். அதை படித்து பார்த்துருங்க. கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. விழி மிகின் வழி இல்லை என்று புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரேக்க அறிஞர் எப்பாப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. பருவக்காற்றை பற்றின டீட்டெயில்ஸ் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுவேன். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. இந்தியாவில் தமிழகம் காற்றாலையில் முதலிடம் பெற்றுள்ளது. உலகிலேயே அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா 2ஆம் இடம் பெற்றுள்ளது. தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். உலக காற்று நாள் ஜூன் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது.